கிருஷ்ணகிரியில் காதல் கணவர் இறந்துவிட்டதாக நினைத்துக் கொள்ளுமாறு கூறி மொட்டையடித்து வளையல்களை உடைத்து இறுதிச் சடங்கு செய்து கொடுமைப்படுத்தியதாகவும் கணவருடன் வாழ விடாமல் தொந்தரவு செய்வதாகவும் பெற்றோர் மீது இளம்பெண் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அருகே போத்த சந்திரத்தைச் சேர்ந்த தீபக், அருகில் உள்ள குந்துமாரணப்பள்ளியைச் சேர்ந்த 20 வயதான தேஜாஸ்ரீயை கடந்த 5 ஆண்டுகளாக காதலித்து வந்தார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் தேஜாஸ்ரீயின் பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வீட்டை விட்டு வெளியேறிய தேஜாஸ்ரீ காதலன் தீபக்கை கரம் பிடித்தார். இருவரும் தீபக்கின் வீட்டில் வசித்து வந்த நிலையில் தேஜாஸ்ரீயின் பெற்றோரோ உறவினர்களை அழைத்து கொண்டு தீபக்கின் வீட்டுக்கு சென்று தகராறு செய்து மகளை அழைத்து கொண்டு வந்தனர். பிறகு சூளகிரி அருகே தென்பண்ணை ஆற்றில் வைத்து தீபக் இறந்துவிட்டதாக நினைத்துக் கொள்ளும்படி கோரி தேஜாஸ்ரீக்கு மொட்டை அடித்து வளையல்களை உடைத்து கணவர் இறந்துவிட்டால் எப்படி சடங்குகள் செய்வார்களோ அப்படியெல்லாம் செய்துள்ளனர். தீபக்குன்னு பையனை ஸ்கூல் படிக்கும்போது 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க இதுல கேஸ்ட் டிஷனால ஒத்துக்காததுனால நான் ஏப்ரல் மந்த் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். 2 டேஸ்க்கே வீட்டுல கண்டுபிடிச்சி என்னை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனவங்க புறல இந்த தட்சிண திருப்பதி அந்த ஆறுல வச்சு எனக்கு மொட்டை அடிச்சு தீட்டு சடங்கு செய்யற மாதிரி வளையலெல்லாம் உடைச்சு ஆத்துல குளிக்க வச்சு எனக்கு சடங்கு மாதிரி செஞ்சாங்க. செஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு அந்த அபார்ஷன் டேப்லெட், என்ன எந்த டெஸ்ட்டும் பண்ணாம எனக்கு அபார்ஷன் டேப்லெட் கொடுத்தாங்க. பின்னர் வீட்டுக்கு அழைத்து சென்று தேஜாஸ்ரீக்கு கருத்தடை மாத்திரைகள் கொடுத்ததோடு கல்லூரிக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்து கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த தேஜாஸ்ரீ கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறி காதல் கணவர் தீபக்கின் வீட்டிற்கே சென்று விட்டார். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் தனது மகளை கடத்தி சென்று விட்டதாக கூறி ஹுசூர் டவுன் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். மேலும் எஸ்பி அலுவலகம், ஐஜி, டிஐஜி அலுவலகம் மற்றும் முதலமைச்சரின் தனிப்பிரிவு என பல்வேறு இடங்களுக்கும் புகார் மனுக்களை அனுப்பினர். இதைத் தொடர்ந்து காதல் தம்பதியை போலீசார் அழைத்து விசாரணை நடத்தினர். அப்போது உண்மை தெரிய வந்த நிலையில் காதல் திருமணம் செய்த தங்களை மிரட்டுவதாக கூறி தேஜாஸ்ரீ அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் 3 பேர் மீது புகார் அளித்தார். இதன் பேரில் 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதன் பிறகு இந்த விவகாரம் அமைதியடைந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக தேஜாஸ்ரீயின் பெற்றோர் போத்த சந்திரம் கிராமத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு தேஜாஸ்ரீயையும் தீபக்கையும் பார்த்தவர்கள் செய்தியாளர்களிடம் தங்களது மகளை சிலர் கடத்தி சென்று விட்டதாகவும் மீண்டும் ஒப்படைக்க பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் கூறினர். இந்த வீடியோ வைரலான நிலையில் காதல் திருமண விவகாரம் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கியது. இந்த சூழலில்தான் நடந்த விவரங்கள் அனைத்தையும் தெளிவாக விளக்கி கூறி தேஜாஸ்ரீயும் அவரது காதல் கணவர் தீபக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் தன்னை யாரும் கடத்தவில்லை என கூறியுள்ள தேஜாஸ்ரீ தாம் கணவர் வீட்டில் நிம்மதியாக வசித்து வருவதாகவும் தனது பெற்றோர் பொய்யான வீடியோக்களை வெளியிட்டு தங்களுக்கு தொல்லை கொடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டிட்டே இருந்தாங்க. நான் அந்த வழக்குல 2 வாட்டி பிட்டிஷன் போட்டிருக்கேன். 2 வாட்டி ஒசூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதை ஸ்டெப்புக்கும் எடுத்தாங்க. ஆனா மறுபடியும் இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறது நான் பார்த்தேன். என்னை யாருமே கடத்தல. நான் பையனோட அப்பா அம்மா கூட என் சேஃப்டிக்காக அவங்க கூட நான் தங்கி இருக்கேன். அவங்க கூட தான் நான் சேஃபா இருக்கேன். எனக்கு யாரும் எந்த த்ரெட்டனும் பண்ணல, யாரும் கடத்தவும் இல்லை, யாரும் என்னை இதுவும் பண்ணல. இந்த விவகாரம் குறித்து எஸ்பி அலுவலக போலீசார் விசாரித்து வருகின்றனர்.